தற்போது விருச்சிக ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆழமான ஆர்வம் கொண்டவர்களாகவும் உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் பிறக்கின்றனர். ஜோதிட ரீதியாக அவர்கள் சிக்கல்கள் வந்தாலும் தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை கொண்டவர்கள். அவர்களின் ஆர்வம், உற்சாகம், தாராளத்துடன் பயண அனுபவத்தை நினைவில் நிறைந்த மகிழ்ச்சியாக மாற்றும். சாதாரண இடங்களும் அவர்களுடன் போனால் மறக்க முடியாத நினைவுகளாக மாறும். ஜோதிட ரீதியாக மிதுனம், துலாம், மகரம் மற்றும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே சுற்றுலா ஆர்வம் கொண்டவர்கள். அதேபோல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம், தொழிலில் இரண்டிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும். தொழிலில் லாபம் அதிகமாகும். முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும். மனதில் மகிழ்ச்சிகள் நிலைக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட காரியங்களில் அடுத்தடுத்து வீடு தேடி நல்ல செய்தி வரும். உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி எல்லா இடங்களிலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள். சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்களுடன் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களும் நடைபெறும். உத்தியோகம், தொழிலில், வியாபாரம், கல்வி ஆகியவற்றில் இருந்த தடைகள் முழுமையாக விலகும். உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். மனதில் இருந்த குழப்ப நிலை விலகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும். உத்தியோகங்களில் இதுநாள் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை நிகழும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும். தோல், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதயம் தொடர்பான பிரச்சனைகளில் இருப்போர் அதிக கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் வேண்டும். எதிலும் நேர்முறையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரே ராசியில் 4 கிரகங்கள் சந்திப்பதால் சதுர்கிரக யோகம் உருவாகிறது. இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்கள் கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஜோதிட ரீதியாக அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த மாதங்களில் பல கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த வகையில் செவ்வாய், புதன், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் துலாம் ராசியில் சந்திக்க இருக்கின்றன. இதன் காரணமாக உருவாகும் சதுர்கிரக யோகம் 3 ராசிக்காரர்களுக்கு எதிர்மறை விளைவுகளை தரும் என்றும் கூறப்படுகிறது. அதில் முதல் ராசியாக விருச்சிக ராசியும் ஒன்று. அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சதுர்கிரக யோகம் துரதிர்ஷ்டமான பலன்களை வழங்கும். இந்த காலகட்டங்களில் கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்படும். வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் நஷ்டங்களை சந்திக்கலாம். குடும்பத்தில் பதற்றமான சூழல் ஏற்படலாம். சொத்து தொடர்பாக இருந்த சிக்கல்கள் மேலும் அதிகரிக்கலாம். நிதி இழப்புகள், நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் உறவில் விரிசல்கள் ஆகியவற்றை சந்திக்கலாம். ஒட்டுமொத்த மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களும் தனித்துவமான ஆளுமையை கொண்டவர்களாக இருப்பார்கள். மிகவும் நல்லவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பது மிகச்சிலரிடம் மட்டுமே உள்ள ஒரு நல்ல குணமாகும். சிலர் இயல்பாகவே கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் சிலர் எவ்வளவுதான் கடுமையாக முயற்சித்தாலும் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் உன்னதமானவர்களாகவும் இருக்க தவறிவிடுவார்கள். மேலும் அவர்கள் எப்போதும் பொதுவாக மற்றவர்களிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடன் பழகுவது என்பது எப்போதும் மற்றவர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும். அவர்களின் ஆளுமையை புரிந்து கொள்வது என்பது மிகவும் சவாலானதாகவும். இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதில் விருச்சிக ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தீவிரமான மற்றும் இரகசியமான இயல்பு காரணமாக பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் பொதுவாகவே சூழ்ச்சி மற்றும் பழிவாங்கும் குணம் கொண்டவர்களாக இருக்கலாம். இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அமைப்புகளில் அவர்களை சமாளிப்பதை அனைவருக்கும் சவாலாக மாற்றும். அவர்களின் பொறாமை மற்றும் வெறுப்புணர்வை வைத்திருக்கும் போக்கு அவர்களை சுற்றி எப்போதும் ஒரு நச்சு சூழலை உருவாக்கி மற்றவர்களை நெருங்க விடாமல் செய்யும். ஆரோக்கியமான உறவுகள் மற்றும் மனப்பான்மையை வளர்க்க விருச்சிக ராசிக்காரர்கள் விசுவாசம் மற்றும் மன்னிப்பு போன்ற குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்.
அடுத்தபடியாக ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. இருந்தாலும் சில நேரங்களில் கிரகங்களின் சேர்க்கையால் யோகங்கள் உருவாகின்றன. இருப்பினும் இந்த முறை தசரா பண்டிகையின் போது அனைத்து ராஜ யோகங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்த நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகும். இதுவும் மிகவும் பலன்களை தருகிறது. அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மக்கள் தசரா பண்டிகையை கொண்டாடுவார்கள். இருந்தாலும் புதன் மற்றும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதன் காரணமாக ஒரு சக்தி வாய்ந்த நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகும். இப்போது இந்த ராஜயோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் என்றால் அதில் விருச்சிக ராசியும் உண்டு இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வேலைகளை முடித்துக் கொள்வார்கள். நீண்ட மாதங்களாக கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் கடனிலிருந்து விடுபட்டு மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறார்கள். நிதி ரீதியாக அவர்கள் நன்றாக இருப்பார்கள். எதிர்பாராத ஆதாரங்களிலிருந்து வருமானம் வரும். அதிலும் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனித்துவமான குணாதிசயங்களையும் வாழ்க்கை முறையும் கொண்டவர்கள். எல்லோரும் எப்போதும் திறந்த மனதுடன் இருப்பதில்லை. சிலர் தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி அதிகம் வெளிப்படுத்தாமல் அதை மறைப்பதில் மிகவும் திறமையானவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் தனி உரிமை மீதான விருப்பம், கட்டுப்பாடு அல்லது மர்ம மீது ஈர்ப்பு ஆகியவை இதற்கு காரணமாக கூறலாம். இங்கே ரகசியங்களை மிகவும் பாதுகாப்பவர்கள் என கருதப்படும் ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று. விருச்சிகம் ராசிக்காரர்கள் ரகசியம் என்று வந்தால் முதலிடத்தில் இருப்பவர்கள். செவ்வாயால் ஆளப்படும் இவர்களுக்கு ஆழமான உணர்ச்சிகள் மற்றும் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு உள்ளது. அவர்கள் பிறருக்கு எதை பகிர்வது என்பதை கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள். தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை கடுமையாக மறைத்து வைப்பதோடு பிறரின் ரகசியங்களை அறியவும் வல்லவர்கள். அதிலும் முக்கியமாக கிரகங்களின் இந்த இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் வழங்கும் சுக்கிரன் தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாதங்களில் கன்னி ராசியில் நுழையப் போகிறார். சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் அனைத்து ராசிகளிலும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் இதன் காரணமாக சில ராசிகளின் மகத்தான செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் பெறுவார்கள். அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதில் விருச்சிக ராசியும் ஒன்று. விருச்சிக ராசி சாதகக்காரர்களுக்கு சுக்கிரனின் ராசி மாற்றம் எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது. இந்த காலகட்டங்களில் அவர்கள் அதிகளவு செலத்தை குறைக்கவும் அவர்களின் முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் வெற்றிகளை தரும். சுக்கிரன் விருச்சிக ராசியின் வருமானம் மற்றும் லாப வீட்டிற்கு பெயர் அடையப் போகிறார். அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக இருப்பார்கள். செல்வாக்கு மிக்கவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்கள் வாழ்க்கை பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகிறது. சுக்கிரனின் பெயர்ச்சி உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சிகளை கொண்டு வரும். குறிப்பாக நவக்கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றுவதோடு சில நேரங்களில் இருமடங்கு சக்தி பெற்று பயணிக்கிறார்கள். அதில் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் இருந்தபோது சூரியனின் பார்வை சனியின் மீது விழுவதால் இந்த சக்தி இரட்டிப்பு அதிகரிக்கிறது. இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கைகளும் தெரியும். குறிப்பாக 3 ராசிகளில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். அதில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இரட்டிப்பு நன்மைகளை அனுபவிப்பார்கள். புதிய வேலைவாய்ப்புகள், வீடு, வாகன முதலீடுகள் சாதகமாக இருக்கும். தொழிலதிபர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள். நிதிநிலை வலுப்படும். பணத்தை சேமிக்க முடியும். திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடியும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தைரியம், துணிச்சல், பிறந்தவர்களின் ஆதரவும் அதிகரிக்கும்.